அபி, நீ ஆசைப்படுறத வேண்டிக்கிட்டு நீ இந்த பூஜையை பண்ணுமா. என் சஞ்சீவ தவிர நான் அந்த அம்மன் கிட்ட வேற என்ன வேண்ட போறேன்? சாமி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை வந்துடுறேன். சரிம்மா. அபி எங்கக்கா போறா? தெரியலையம்மா. உள்ள போமா. சஞ்சீவ், இப்போ இவ எதுக்கு இங்க வரா? பூசாரி என்ன சாமிக்கு பூஜை பண்ண சொல்றாரு. எனக்கு இந்த பூஜையை தனியா பண்ணி நான் மட்டும் புண்ணியம் தேடிக்கிறதுல உடன்பாடு இல்ல. இந்த ஊர்ல நான் சொந்தமா நினைக்கிறது உங்க குடும்பத்தை மட்டும்தான். அதனால எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம். நீ வேணா எங்க எல்லாரையும் சொந்தமா நினைக்கலாம், ஆனா நாங்க அப்படி நினைக்கல. நீயே பூஜை பண்ணு, நாங்கெல்லாம் வரல. முத்தழகு, அதான் அபி சாமி கும்பிட வர சொல்லுதுல்ல, நீ எதுக்கு போவேனாங்கிற? முத்தழகு, சாமியோட முதல் பூசையில கலந்துக்கிறதுலாம் பெரிய புண்ணியம். அதையே நீ வேணான்னு சொல்ற? அப்படி சொன்னா அது பாவம். நம்மளோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எல்லாம் சாமி விஷயத்துல காட்டக்கூடாது. அபிதான் கூப்பிடுறல்ல, வாங்க எல்லாரும் போய் பூஜையில கலந்துக்கலாம். முத்தழகு, வா வா சொல்றேன். என்னத்த? முத்தழகு, நீ பாண்டிய கண்ணால கட்டிக்கணும்னு நினைக்கிறல்ல, அதுக்கு இந்த பூசை ஒரு அருமையான வழி. என்ன சொல்ல வரீங்க? பூசையில கலந்துகிட்டு சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் சாமி அதை அப்படியே நடத்தி வைக்கும். நாம எல்லாரும் பூசையில கலந்துக்கிடுவோம். நீ சாமி கிட்ட பாண்டி உன்னைய கட்டிக்கணும்னு வேண்டிக்க, சாமி அதை நிறைவேற்றி வைக்கும். என்ன சரியா? சரிங்க. வா. சரி வா மாமா, போலாம். வாங்க. அட வாங்க வாங்க. போ மாமா. என்ன ஸ்ரீஜா, முத்தழகு கொண்டு எல்லாரும் அபி கூட அவ வீட்டுக்கு போறாங்க. அபி என்ன சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டான்னு தெரியலையே. வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. பூசாரி ஐயா, பூஜையை ஆரம்பிக்கலாம். தட்டை கொடுங்கம்மா. இந்தாம்மா, சாமிக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணுமா. சஞ்சீவ், நீயே பூ போடு. டேய், என்னடா யோசிக்கிற? சாமி விஷயம் போடுறா. ஓ தட்டை வாங்கி பூ போடு. சுவாமிக்கு தீபாராதனை காட்டுங்க. தட்ட கொடுமா. இந்தாம்மா. கொடுங்க.
இந்தாங்க அபி. சஞ்சீவ், நீ தீபாராதனை காட்டு. இந்தா. இலை சாமி காரியண்டா, ஆரத்தி காட்டுறா. சரி. எனக்கும் என் மாமனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் தாயி. கடவுளே, சஞ்சீவ் என்ன புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா என்ன ஏத்துக்கணும். நீதான் அருள் புரியணும். ம். அபி, இன்னைக்கு ராத்திரி முழுக்க சாமி உன் வீட்டில் தான் இருக்கணும். காலையில ஊர்க்காரவங்களாம் வந்து பூஜை பண்ணி அம்மனை உன் வீட்டில இருந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிடுவோம். ம். அப்படி போகும்போது இந்த ஊர் சார்பா மாலை மரியாதைலாம் செய்வோம். நாளையில இருந்து இந்த ஊர் அம்மனுக்கு கொடுக்குற மரியாதைய இந்த வருஷம் முழுக்க உனக்கும் கொடுக்கும். ஆம், சரிங்க ஐயா. எனக்கு கிடைக்க போற இந்த மரியாதைக்கெல்லாம் நீதான் சஞ்சீவ் காரணம். சாமி உன் வீட்டுக்கு வந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலையோ என் மாமனை பூஜை பண்ண வச்சுட்டேன். அதனால சாமி என் ஆசையை தான் நிறைவேற்றும். எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம் நடக்கும் முத்தழகு. நானும் சஞ்சீவும் ஒன்னு சேர்ந்து உன் கல்யாணத்துல வந்து ஆசீர்வாதம் பண்ணுவோம். நாங்க எல்லாரும் கிளம்புறோம். அப்ப நாங்க வரோம் அபி. போயிட்டு வர அபி. ம். சஞ்சீவ், இந்த ஊரே எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீ தானே என் பேரை கோயில எழுதி போட்ட. ஏய், நல்ல நினப்பு தான் உனக்கு. ஊர் உனக்கு மரியாதை கொடுத்தா என்ன, கொடுக்கல எனக்கு என்ன. இரு, நான்லாம் உன் பேரை எழுதி போடல. வேணா என் தங்கச்சி இருக்கால, அவ வேணா அப்படி பண்ணிருப்பா. சஞ்சீவ், நீ தான் எழுதி போட்ட, அது எனக்கு நல்லா தெரியும். இத நீயே ஒரு நாள் கண்டிப்பா ஒத்துப்ப. என்ன ஸ்ரீஜா, இந்த ஊருக்காரங்க அபிய செருப்பாலே அடிச்சு ஊரை விட்டு விரட்டுவாங்கன்னு பார்த்தா இப்படி அபிக்கு பூமாலை போட்டு மரியாதை பண்றாங்க. கோவில் கர்ப்ப கிரகத்துல இருக்க வேண்டிய சாமி சிலை அபி வீட்டை கர்ப்ப கிரகமாக்கிடுச்சு. இப்படி அபியை எதிர்த்து ஒவ்வொரு தடவையும் போடுற பிளான் எல்லாம் கூமுட்டையாயிட்டே போகுது.
போற போக்க பார்த்தா அபிக்கு இந்த ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திடுவாங்க போல இருக்கு. மா சும்மா அபிய பத்தி பேசாத. அபிய இந்த ஊருக்காரங்க கொண்டாடுறத நினைச்சு பார்த்தாலே எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்கு. ஏ, நீ எரிச்சலா என்னடி பண்றது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இந்த ஊரே இப்ப அபிய சாமி அருள் கொண்டவளாதான் நினைக்குது. சாமிக்கே அபிய ரொம்ப பிடிச்சதுனாலதான் அபி வீட்டுக்கு வந்து சாமியே குடியிருக்கிறதாவும் இந்த ஊர் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இனி நாம அபிய இந்த ஊரை விட்டு விரட்டணும்னு நினைக்கிறது நடக்காத காரியம். நாம முன்ன மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி அபி பேரை கெடுத்து இந்த ஊரை விட்டு விரட்டணும்னு நினைச்சா கூட அதை இந்த ஊரு நம்பவே நம்பாது. இந்த ஊரே அபிக்கு சாதகமா நிக்கும். மா நிறுத்து. அபிய இந்த ஊர்க்காரங்க தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி சொல்லாத. ஏய், நான் சொல்லாட்டியும் அதாண்டி நிஜம். அபிய இந்த ஊரே அவங்க தலை மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு தான் இருக்கு. நீ அந்த அபிய இந்த ஊர் ஏத்துக்குச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படியே நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. விட மாட்டேன். அந்த அபிய இந்த ஊர் கொண்டாட நான் விட மாட்டேன். இன்னைக்கு அந்த அபிய கொண்டாடுற இந்த ஊரு அந்த அபிய இந்த ஊரை விட்டே விரட்டி அடிக்கிற மாதிரி செய்யறேன் பாரு. எப்படி விரட்ட வைப்ப? சாமி சிலை அபி வீட்டுக்கு வந்ததால தானே அபிய இந்த ஊரே கொண்டாடுது. அந்த சாமி சிலைய இன்னைக்கு நைட்டே ஆளை வச்சு தூக்கிட்டா சாமி சிலை காணாம போனதால அத நினைச்சு நினைச்சு அந்த அபி பைத்தியம் புடிச்சு திரிவா. நாளைக்கு விடியும் போது அபி வீட்ல சாமி சிலை இருக்காது. இந்த மொத்த ஊரும் அந்த அபி வீட்டுக்கு முன்னாடி வந்து அபி கிட்ட சாமி சிலை எங்கன்னு கேட்பாங்க. அப்போ அபி கிட்ட அதுக்கும் பதில் இருக்காது. அவ வீட்ல சாமி சிலையும் இருக்காது. அப்போ இந்த ஊரு அபி சாமி சிலைய திருடிட்டான்னு நினைக்கும். அப்புறம் கோபத்துல இந்த ஊர் ஆளுங்க அபி அசிங்கப்படுத்தி இந்த ஊரை விட்டு விரட்டி அடிப்பாங்க. செம்ம பிளான் ஸ்ரீஜா. அபி வீட்ல இருக்கிற சாமி சிலைய யார வச்சு திருட போற? அதுக்கு என்கிட்ட ஒருத்தர் இருக்கான். சொல்லுங்க மேடம். நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். என்ன மேடம் பண்ணணும்? சொல்லுங்க, செய்றேன். இன்னைக்கு நைட்டே அவ வீட்ல இருக்க சாமி சிலைய தூக்கணும். ஓகே மேடம், செஞ்சிடறேன். உனக்கு நாளைக்கு தாண்டி கடைசி நாள்.
இவ தான் ஸ்ரீஜா மேடம் சொன்ன அபியா? நல்லா தூங்குறா. சாமி சிலைய தூக்க இதுதான் சரியான நேரம். என்ன பண்ணலாம்? கரண்டை கட் பண்ணி விட்டுட்டு இருட்டில் சாமி சிலையை தூக்கிட வேண்டியதான். கட் ஆயிடுச்சா? என்ன இது? பக்கத்து வீட்ல எல்லாம் லைட் எரியுது. ஒருவேளை அன்னைக்கு மாதிரி நம்ம வீட்ல மட்டும் கரண்ட் கட் ஆயிருக்கா? என்ன இது? தெரு லைட் எல்லாம் எரியுது. ஒருவேளை நம்ம வீட்ல தான் ஃபியூஸ் போயிருக்குமோ? அபி ஏன் இன்னும் தூங்காம இந்த நேரத்துல இங்க நிக்கிறாங்க? ஃபியூஸ் கேரியர் என்ன கீழே கிடக்குது? என்ன அபி இன்னும் தூங்காம இங்க நிக்கிறீங்க? வீட்ல திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. ஃபியூஸ் எதுவும் போயிடுச்சான்னு வெளியே பார்க்கலான்னு வந்தா ஃபியூஸ் கேரியர் இங்க கீழே விழுந்து கிடக்குது. ஃபியூஸ் கேரியர் தரையில கடந்ததா? இது தானே கழண்டு விழாதே அபி. யாராவது கழட்டி தான் போட்டிருக்கணும். யார் கழட்டியிருப்பா? அதான் எனக்கும் புரியல ராசாத்தி. ஒரே குழப்பமா இருக்கு. அபியும் ராசாத்தியும் இந்நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல விடியவே போகுது. இப்ப போய் இந்த வேலையை யார் பண்ணிருப்பாங்க? சரிங்க கொடுங்க, நான் போய் ஃபியூஸ போட்டு வரேன். நீங்க கரண்ட் வரதா பாருங்க. இதை யார் புடுங்கி போட்டிருப்பா? வந்துருச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போலாம்.
போச்சு. என்ன அபி, சாமி சிலையை காணோம். எனக்கு தெரியல ராசாத்தி. சாமி சிலை இங்கதான் இருந்துச்சு. நான் தூங்க போறதுக்கு முன்னாடி கூட பூஜை பண்ணிட்டு தான் தூங்கினேன். அப்போ சாமி சிலையை யாரோ திருடி இருக்காங்க. கரண்ட் கட் ஆனது கூட உங்களை ஏமாத்தி வெளியே வர வச்சு சாமி சிலையை திருடதான்.